செண்பகம் டயபிட்டிஸ் கிளினிக் நேயர்களுக்கு வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல சர்க்கரை நோயாளிக்கு தேவையான மருத்துவ குறிப்புகளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல நிறமே இல்லாம எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாம அவங்களுக்கு யூரின் போயிட்டே இருக்கா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க செண்பகம் டயபிட்டிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட உடம்புல இருந்து நிறமற்று, மணமற்று சிறுநீர் வெளியேறிட்டே இருக்கா? அதுக்கான காரணம் நம்ம உடம்புல இருக்க திரவங்கள் சமநிலையை இழக்க செய்றது தான். இந்த நீரிழிவு இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாதிப்பு இருக்கும்போது நம்மளுக்கு யூரின் அதிகமா வெளியேறப்படுது. அதாவது இதுவும் நீரிழிவு நோய்தானா? இல்ல அதுக்கு தொடர்புடையதா? அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இதோட அறிகுறி என்ன? எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவ்ளோ தண்ணி குடிச்சாலும் நம்மளோட தாகம் தணியவே தணியாதுங்க. இதுதான் முக்கியமான காரணம். அடுத்து நம்மளோட உடல்ல இருந்து நிறமற்ற, மணமற்ற சிறுநீர் அதிக அளவுல உருவாக்கப்படுது. அதாவது டெய்லியும் இயல்பா ஒருத்தரு 1ல இருந்து 2 குவார்ட்ஸ் வரைக்கும் சிறுநீர் கழிப்பாங்களாம். ஆனா இந்த மாதிரி நிலையில ஒரு நாளைக்கு 3ல இருந்து 20 குவார்ட்ஸ் வரைக்கும் சிறுநீர் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீரிழிவு இன்சிபிடஸ் அப்படின்றது நீரிழிவு நோயிலிருந்து டிஃபரண்டான நோய்ங்க. இதோட பேர் ஒண்ணா இருந்தா கூட இது 2ம் வேற வேற. இது 2க்கும் வேற வேற சிம்டம்ஸ். பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாகம் அதிகமா இருக்கிறது, அதிகமா சிறுநீர் கழிக்கிறது. இது 2ம் தான் 2க்கும் சேமா இருக்க ரீசன். ஆனாலும் இது எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லங்க. ரொம்ப அரிதான நோய் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இதோட அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தாகம் இருக்கும். நாள் ஒன்றுக்கு 10 லிட்டருக்கு மேல சிறுநீர் கழிக்கணும். இதுதான் இந்த நோயோட அறிகுறிகள்னு சொல்றாங்க. அதாவது நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்திருக்கிறது, அல்லது தூக்கத்தின் போது சிறுநீர் கழிக்கிறது, நம்ம உடம்பு பலவீனமா இருக்கிறது, குளிர்ந்த திரவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுறது, அதாவது நைட்டும் எழுந்து ஒரு 10 தடவை தண்ணி குடிக்கிறது, அது மட்டும் இல்லாம வாந்தி, எரிச்சல், காய்ச்சல், மலச்சிக்கல், தலைவலி இந்த மாதிரி இது எல்லாமே இதோட அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது குழந்தைங்களுக்கும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது குழந்தைகளுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேரோட அறிகுறியுமே சேமா தான் இருக்கும். இளம் வயதினருக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இது எதனாலப்பா வருது அப்படின்னு கேக்குறீங்களா? நம்மளோட மூளையில இருக்க ஹைப்போதாலமஸ் அப்படின்ற பகுதியில வாசோபிரசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரந்துட்டு இருக்குங்க. இது நம்மளோட பிட்யூட்டரி சுரப்பில சேமிக்கப்படுது. இந்த வாசோபிரசின் அப்படின்ற ஹார்மோனோட அளவு அதிகரிக்கும் போது சிறுநீரகங்கள் அதிக தண்ணீரை உரியுமா. அதனால போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் போது வாசோபிரசினோட அளவு குறையுது. அதனால வெளியேறும் சிறுநீரும் தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மூளை வாசோபிரசின் அப்படின்ற ஹார்மோன உற்பத்தியே செய்யாதப்போ இந்த நீரிழிவு இன்சிபிடஸ் உருவாகுது. இது யாருக்கு வேணாலும் வரலாங்க. இது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு தான் வரணும் அப்படின்றது இல்ல. இது குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணா வரலாம். இத நம்ம ஸ்டார்டிங்லயே கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான மருத்துவரை சந்தித்து அவர்ட்ட இருந்து மருத்துவ ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கோ இல்ல உங்களை சார்ந்தவங்களுக்கோ இருந்தா கண்டிப்பா இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்டான மருத்துவ குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செண்பகம் டயபிட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.